சோத்திரம் உண்டாத. ஏழாவது காரியம் எல்லாரும் தெரிஞ்ச காரியம் தான். அடிக்கடி நம்ம பிரதர் சொல்லி ஜெபிக்கிறார். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் வேலை செய்வது தேவனுக்கு பிரியமாக இருக்காது, அது கேட்கப்பட மாட்டார். வாசிக்கலாம். எபிரேயர் 11:6. இன்னொருத்தர் யாக்கோபு 1:4-7-8 எடுத்து வச்சுக்கோங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது அது கூடாத காரியம். வாசிக்கலாம். ஏனென்றால் தேவனத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு தம்மை வேண்டுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறேன் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசம் இல்லாமல் நீ ஜெபம் பண்ண என்ன அர்த்தம்? அப்பாக்காக ஜெபிக்கிறேன்னு அர்த்தம், அண்ணனுக்காக ஜெபிக்கிறேன், அவன் சொல்ல ஜெபிக்கிறேன், அம்மா ஜெபிச்சோன்னா ஜெபிக்கிறேன்னு அர்த்தம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தயவு செய்து பிள்ளைகள்லாம் சரி பெரியாங்க ஒரு இடத்துல விசுவாசோட ஜெபிச்சு பாருங்க, அது கேட்கப்படும். ஹல்லேலூயா.